சரி. இப்ப 12 ராசிகளுக்கும் குரு எந்த இடத்துல இருக்கிறாரு? அவரு என்ன மாரி பலன்களை தருவார் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாங்க. முதல்ல மேச ராசி. மேச ராசிக்கு இத்தனை நாட்களாக 3ஆம் பாவத்துல குரு பகவான் மறைந்திருந்தாருங்க. அங்கிருந்து அவருடைய 9ஆம் பாவகமாகிய இந்த தனுசு வீட்டை பார்த்து கொண்டிருந்தார். அதனால தந்தை விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பித்திருந்தது. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க ஆரம்பித்திருந்தது. இப்போது அந்த குரு பகவான் 4ஆம் பாவகமாகிய சுகஸ்தானத்திற்கு வந்திருக்காருங்க. 4ஆம் பாவகம் தான் தாயாருக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு பாவகம். கல்வியை மேம்படுத்தக்கூடிய ஒரு பாவகம். அந்த மாதிரி ஒரு சுபஸ்தானத்தில் குரு பகவான் உச்ச வலுவோடு இருப்பது மிகப்பெரிய நன்மை. கேந்திர ஸ்தானத்தில் 4ஆம் பாவகம்ன்ற இந்த கேந்திர ஸ்தானத்தில் உச்சமாக குரு இருப்பது மிகப்பெரிய மேன்மை. அவர் அங்கிருந்து 8ஆம் பாவகத்தையும் 10ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்தையும் பார்ப்பார் அப்படிங்கிறதுனால வேலை தொழில் காரணமா வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை உண்டு பண்ணுவாருங்க. ஏன்னா 10ஆம் பாவகம் தான் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். 8, 12ஆம் பாவகங்கிறது வெளியூர் வெளிமாநிலங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்தை குரு பகவான் உச்சமாக இருந்து அவருடைய பரிபூர்ண சுப பார்வையின் மூலமாக பார்க்கும் பொழுது அந்த ஸ்தானங்கள் வலுப்பெறும். அவை நமக்கு நன்மைகளை தரும். அந்த அடிப்படையில மேசராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் எல்லாவற்றிலுமே நல்ல ஒரு மேம்பாடு இருக்குங்க. மேசராசி மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மொத்தத்துல ஒரு சுபம் அதிகமாக தரக்கூடிய ஒரு நல்ல சுப கிரகத்தின் பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி மேசத்துக்கு அமைஞ்சிருக்குங்க.